வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குங்க. ஒரு சந்தை இருக்கு. சந்தையில் என்ன நடக்கும்? நிறைய பேர் உட்காந்து அங்க காய்கறிகள் வித்துக்கிட்டு இருப்பாங்க. கூவி கூவி விற்பாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க? அங்க போய் பேரம் பேசுவாங்க. அதனால மார்க்கெட்டுக்கு போனோம்னாலே, சந்தைக்கு போனோம்னாலே நிறைய சத்தம் கேட்குங்க. அந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குங்க. சந்தை இருக்கு. ஒரு பெரிய கிரௌடு நமக்குள்ள இருக்கு. நம்ம வாழ்க்கையில நிறைய ரோல்ஸ் நம்ம எடுத்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நிறைய கதாபாத்திரங்கள் நமக்குள்ளே இருக்கு. அப்பாவா, அம்மாவா, கணவனா, மனைவியா, நண்பனா, வேலைக்கு போனோம்னா அங்க ஒரு எம்ப்ளாயியா, உறவினரா, நிறைய கதாபாத்திரங்கள் எடுத்து நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. அந்த கதாபாத்திரங்கள்லாம் நமக்குள்ளதான் அங்க இருக்கு. இந்த கதாபாத்திரங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு? நமக்குள்ள இருந்து அதனுடைய பிரச்சனைகளை நம்ம கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அதனாலதான் நமக்குள்ள ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குன்றேன், ஒரு சந்தை இருக்கு அப்படிங்கிறேன். இப்ப ரீசெண்டா ஜூம் கன்சல்டேஷன்ல ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. குறிப்பா கணவனுக்கும் அவங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடை பத்தி என்கிட்ட பேசினாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தன்மை அந்த பிரச்சனையில இருந்து முழுமையா வெளியே வரணும்னு அவளோட இருக்குங்க. ஆனா இந்த மனைவிங்கிற கதாபாத்திரம் அவங்களுக்குள்ள இருந்து கொண்டு அவங்க கணவரை பத்தியே குறைகள் சொல்லிக்கிட்டே தொடர்ந்து இருந்தாங்க. அவர் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி செஞ்சுட்டாரு, எப்படி இப்படி எல்லாம் என்கிட்ட பேசலாம், நடந்துக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து அந்த வார்த்தைகளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே எவ்வளவு கதாபாத்திரங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்களேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கணவனா, மனைவியா, பெற்றோரா, பிள்ளைகளா, சகோதரனா, சகோதரியா, நண்பனா, ஆபீஸ்ல எம்ப்ளாயியா, அந்த மாதிரி வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நமக்குள்ள இருக்குங்க. இந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதனுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நமக்குள்ள அமைதி உணர்ந்து அந்த சூழ்நிலையில நம்மளால கடந்து போக முடியுமா என்ன? இப்படி தொடர்ந்து அந்த கதாபாத்திரங்கள் நம்ம கிட்ட சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு அந்த கதாபாத்திரங்கள்ல பின்தொடர்ந்து போகும்போதுதான் நம்ம ஈகோ மோட்ல ஆப்ரேட் ஆகுறோங்க. இந்த ஈகோ மோட்ல நம்ம ஆப்ரேட் ஆகும்போது அன்கான்சியஸா இருப்போம், இயந்திர தன்மையா இருப்போம். தீர்வுகள் நமக்கு கிடைக்க போறது கிடையாதுங்க. அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்குள்ளதான் நம்ம மூழ்கி போயிருப்போம். புத்தர் அவர்கள் ஒரு நாள் அவருடைய சிஷ்யனோட நீண்ட தூரம் நடந்து போய்கிட்டு இருக்காருங்க. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர வெயில். அதனால ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்து அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரொம்ப தாகமா இருக்கு. அவருடைய சிஷ்யன் கிட்ட சொல்றாரு, நடந்து வரும்போது பக்கத்துல ஒரு ஓடையை நான் பார்த்தேன், அங்க போய் கொஞ்சம் தண்ணீர் பிடிச்சிட்டு வா அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்தை கையில கொடுக்குறாரு. எடுத்துட்டு போய் தண்ணீர் பிடிச்சிட்டு வாங்குறாரு. அவருடைய சிஷ்யனும் அந்த ஓடைக்கு போறாரு. அப்பதான் நிறைய மாட்டு வண்டிகள் அந்த ஓடையை கிராஸ் பண்ணி போயிருக்கனால தண்ணீர் ரொம்ப கலங்கலா இருக்குங்க. நிறைய குப்பைகளா இருக்கு, காஞ்ச இலைகள்லாம் அந்த தண்ணீர்ல இருக்கு. அதனால சிஷ்யன் திரும்ப புத்தர்கிட்ட வந்து சொல்றாரு, அந்த ஓடையில இருக்கிற தண்ணீர் சுத்தமா இல்ல, ரொம்ப கலங்கலா இருக்கு, குப்பைகளா இருக்கு அப்படிங்கிறாரு. நான் வேணா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு, அங்க போய் சுத்தமான நீர் உங்களுக்கு நான் பிடிச்சிட்டு வரேன் இந்த பாத்திரத்துல அப்படிங்கிறாரு. புத்தர் சொல்றாரு சிஷ்யன் கிட்ட, அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேணாம், நீ மறுபடியும் அந்த ஓடை கிட்ட போய் ஒரு இடத்துல அமைதியா உட்காரு, பொறுமையா உட்காரு, அந்த ஓடையில போற நீரை கவனி, நீ கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணீர் சுத்தமாயிடும், அதுக்கப்புறம் நீ அந்த தண்ணீரை அந்த பாத்திரத்துல பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. அவருடைய சிஷ்யனுக்கு ரொம்ப அதிகமான கோபம். நம்ம தான் சுத்தமான ஆற்று நீரை போய் பிடிச்சிட்டு வரோன்னு சொல்றோம், இவரே சுத்தமே இல்லாத இந்த ஓடை தண்ணீரை போய் பிடிச்சிட்டு வர சொல்றாரு அப்படின்ற ஒரு கோபத்திலேயே அவர் நடந்து அந்த ஓடைக்கு போறாரு. புத்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவருடைய சிஷ்யன் அந்த ஓடை பக்கத்துல போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த ஓடையில போற தண்ணீரை அவர் கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. நேரம் ஆக ஆக அந்த ஓடையில போற தண்ணீர் சுத்தமாக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த ஓடையில போற தண்ணீர் கிறிஸ்டல் கிளியர் ஆயிடுச்சுங்க, ரொம்ப சுத்தமாயிடுச்சு. ஒரு உற்சாகமாக கையில வச்சிருக்கிற பாத்திரத்தை வச்சு அந்த ஓடையில போற தண்ணீர், அந்த சுத்தமான நீரை குடிச்சிட்டு புத்தர்கிட்ட வந்து மகிழ்ச்சியா சொல்றாரு, குருவே, எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை இன்னைக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க, உயர்ந்த ஞானத்தை இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு புத்தர்கிட்ட சொல்றாரு. இன்னைக்கு நீ என்ன உயர்ந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட அப்படின்ட்டு புத்தர் அவர்கள் அவருடைய சிஷ்யன் கிட்ட கேட்கிறாரு. சிஷ்யன் சொல்றாரு, நீங்க என்ன ஓடை பக்கத்துல போய் உட்கார்ந்து அந்த ஓடையில போற தண்ணீரை கவனிக்க சொன்னீங்க, சில நிமிடங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்து. அப்படி நான் கவனிக்கும் போது எனக்குள்ள ஒரு விஷயம் உணர்த்தப்பட்டது. சில நிமிடங்கள்லயே அந்த தண்ணீர் அதுவே தன்னை சுத்திகரிச்சிருச்சு. அந்த ஓடையில இருக்கிற தண்ணீர், நான் எதுவுமே பண்ணலாங்க. ஒருவேளை நான் அந்த ஓடைக்குள்ள இறங்கி தண்ணீரை பிடிக்க முயற்சி பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த நேரத்துல இன்னும் தண்ணீர் கலங்கலாயிருக்கும், அசுத்தமாயிருக்கும். ஆனா நான் எதுவுமே பண்ணாம அமைதி அந்த இடத்துல பொறுமையா உட்காந்து அந்த தண்ணீரை கவனிச்சதுனால அந்த ஓடை தண்ணீரே அதுவே தன்னை சுத்திகரிச்சிருச்சு, அதுவே தன்னை கிளீன் பண்ணிக்கிச்சு. நான் எதுவுமே பண்ணல. மனமும் அதே மாதிரிதான் கண்ணா பின்னான்னு எதிர்மறையான எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்துது. கடந்த காலம் சம்பந்தமான எண்ணங்கள்,
தோல்விகள், அவமானங்கள், துரோகங்கள், காயங்கள் சம்பந்தமான எண்ணங்களை வெளிப்படுத்துது. எதிர்காலத்தை குறித்து பயம் சார்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்துது. இந்த எண்ணங்களை சரி செய்ய நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி சரி செய்ய முயற்சி பண்ணும்போது அதுக்குள்ள மூழ்கி போயிடும். அந்த பிரச்சனைகளுக்குள்ள மூழ்கி போய் அதுல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி நேரத்துல ஓடை தண்ணீரை எப்படி உட்கார்ந்து நான் கவனிச்சனோ அந்த மாதிரி மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை கவனிக்கும் போது அதற்கு உரிமை கொண்டாடாம அந்த நேரத்துல மனமே தன்னைத்தானே சுத்திகரிச்சிரும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மனதை நம்ம சும்மா கவனிச்சோம்னா மட்டுமே போதும். அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே திரும்ப போயிடுங்கிற ஒரு ஞானம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சது அப்படிங்கிறாரு. தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையிலும் இப்ப கூட ஏதாவது எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும், நான் எதிர்பார்க்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அமையலைனாலுமே அந்த நேரத்துல மனம் கண்ணா பின்னான்னு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருங்க. அந்த நேரத்துல அந்த எண்ணங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க. அந்த ஓடையில போற அந்த தண்ணீரை கவனிக்கிற மாதிரி தான் நானும் இந்த எண்ணங்கள் எல்லாம் கவனிப்பேன். என்னுடைய கவனத்தை இறைவன் பக்கம் திரும்புவேன். நான் வணங்குற குரு பக்கம் என்னுடைய கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு எனக்குள்ள அந்த அமைதியை கொண்டு வருவேன். இன்னர் ஸ்டில்னஸ் நான் கொண்டு வருவேன். அந்த நேரத்துல என்னுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வை என்னை அற்புதமா வழி நடத்துங்க. இதைதான் காட் மோட்ல வாழ்றதுன்னு அர்த்தங்க. எண்ணங்கள் பின்னாடி போகாம, சூழ்நிலை கைதியா மாறாம நமக்குள்ள அமைதியை கொண்டு வந்து இறை சிந்தனையோட நம்ம இருக்கும்போது அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு இறை சக்தி நம்மளை அற்புதமா வழி நடத்துங்க. இது அன்றாடம் என் வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையை 2 தன்மையில நம்ம வாழலாங்க. அதற்கான அந்த ஃப்ரீவில், சுய விருப்பத்தை இறைவன் கொடுத்திருக்காரு. ஒண்ணு அந்த ஈகோ மோட்ல வாழ்றது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் நம்ம கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு பாருங்களேன். அதை கேட்டுட்டு பின் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதுங்க. அப்படி வாழும்போது தீர்வுகள் நமக்கு கிடைக்க போறது கிடையாதுங்க. பிரச்சனைகளுக்குள்ள மூழ்கி போய் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த மனம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு பாருங்களேன், இந்த மைண்ட் சேட்டரிங் இருக்கு பாருங்களேன், அதோட அடையாளப்படுத்தாம அதை சாட்சியா கவனிக்கக்கூடிய தன்மையில வாழும்போது நீங்க காட் மோட்ல வாழ ஆரம்பிப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு தீர்வுகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரர் சில வருடங்களாக நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. காட் மோட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ரீசெண்டா அவருடைய குடும்பத்தாரோடு வெவ்வேறு ஊர்களுக்கு அவர் பயணம் பண்ணியிருக்காருங்க. நிறைய கோயில்களுக்கு போயிருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு அடுத்து வெவ்வேறு இடங்களுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்பதான் அவருடைய மனைவி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. தாலி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு. தங்க தாலிங்க. அதை எங்க தொலைஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க கண்ணீர் மல்க அழுதுருக்காங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த சகோதரர் நம்பிக்கை இழக்கணுங்க. காட் மோட்ல அவர் இருந்திருக்காரு. அந்த சூழ்நிலைய பிரபஞ்ச பேராற்றல் கிட்ட, இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சிருக்காருங்க. கண்ணா பின்னாடி எதிர்மறையான எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்களை பின்தொடர்ந்து போகாமல் அந்த எண்ணங்களை அவர் சாட்சியா கவனிச்சிருக்காரு. இறை சிந்தனையை கொண்டு வந்திருக்காரு. இறைவன் கிட்ட தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு. அப்போ அவருக்குள்ள உள்ளுணர்வு உணர்த்தி இருக்கு. மதுரையில ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தாலி காணா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு உணர்த்தப்பட்டதுனால அந்த மதுரையில இருக்கக்கூடிய கோயிலினுடைய அந்த நிர்வாக நம்பரை கூகுள்ல இருந்து சர்ச் பண்ணி எடுத்து கால் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல கோயில் ஆபீஸ்ல இருந்த நபர் சொல்லியிருக்காருங்க போன்ல இவர்கிட்ட, ஆமாங்க ஒரு தாலி இந்த கோயிலுக்குள்ளதான் இருந்தது, எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, அது பத்திரமா நாங்க எடுத்து வச்சிருக்கோம், நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த சகோதரருக்கு அவ்வளவு உற்சாகங்க. அந்த நேரத்துல அவர் இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. இப்ப அந்த சகோதரர் எனக்கு அனுப்பிச்ச அந்த ஆடியோவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன், அதை கேளுங்க. நாங்க ரீசெண்டா வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம், பழமுதிர் சோலை. அங்க போயிட்டு என்னுடைய மேல போய் அந்த குளிக்கிற இடத்துல குளிச்சுட்டு என்னுடைய மனைவி வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாலி மிஸ் ஆயிடுச்சுங்க. அப்புறம் அது எங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில், இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் அங்கெல்லாம் போயிட்டு வர்றப்ப அங்கே போய் பார்க்குறப்ப தான் எங்களுக்கு தெரியுது தாலி காணோம் அப்படின்ட்டு. ரொம்ப அழுதாங்க, வச்சாங்க. சரி நமக்குன்னு வரணும்னு இருந்தால் வந்துருமா அப்படின்னு நானும் சமாதானப்படுத்தினேன் சார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணி எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் பார்த்து அந்த கள்ளழகர் கோயில் நம்பர்லாம் எடுத்து அவங்ககிட்ட பேசி அப்புறம் ஒருத்தர் மூலியமாக கிடைச்சி, அது ஏதோ ஒரு கடவுள் தான் நமக்கு திருப்பி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பி வந்துடுச்சு சார். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இதெல்லாம் உங்களுடைய ஆடியோ இதெல்லாம் கேட்குறப்ப வந்து நம்ம பொருள் மட்டும் திருப்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சார். இதெல்லாம் உங்ககிட்ட பேசணும், பகிரணும் அப்படின்னு நினச்சேன் சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் இன்னும் நல்லா நிறைய வீடியோக்கள் போடணும். எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே புரிகிறது. இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த அனுபவங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற அனுபவங்கள்லாம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரிக்கும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தினதுனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.
அந்த சகோதரியினுடைய தோடனுடைய திருகாணி, தங்க திருகாணிய இங்கே தொலைச்சிட்டாங்க. அவங்க கிராமத்துல வாழ்றாங்க. வீட்டுல இருந்து வயலுக்கு போவாங்க, வயல்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. எங்க அந்த திருகாணி அவங்க தொலைச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியலங்க. எல்லா பக்கமும் தேடி பார்த்துருக்காங்க, அந்த நாள் முழுவதும் கிடைக்கலங்க. அவங்க காட் மோட்ல இருந்திருக்காங்க. அந்த சிச்சுவேஷனை பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிச்சிட்டாங்க. பூரண சரணாகதியோட அவங்க இருந்திருக்காங்க. அடுத்து அந்த சகோதரி அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிச்சுவேஷனை பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையை அர்ப்பணிச்சிட்டாங்க. இதனால என்ன அற்புதம் நிகழ்ந்தது தெரியுமா? மீண்டும் அவங்களுடைய தங்க திருகாணி அவங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. அந்த சந்தோஷத்தை ஒரு ஆடியோ மூலமா நம்ம கிட்ட பகிர்ந்துருக்காங்க. அதை கேளுங்க. அப்ப திருவாணியை காணும். அது போன வருஷம் தான் எடுத்தது. திருவாணி இல்லை. கண்டிப்பா திருவாணி ஒரு கூட தான் வரும் கோல்டு. ஸோ இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இன்னைக்கு பூரா ஒரு 6 மணிக்கு இது நடந்தது. வீடு பூரா தேடினேன். தேடும்போது அது படுத்து தானே இருந்தோம். இன்னைக்கு பெட்டில் தேடினேன். இன்னைக்கு வீடு பூரா தேடும்போது மனசுல அதே மாதிரி தோணுச்சு. இறைவா, இந்த சூழ்நிலையை நான் உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறேன். இது நான் தெரியாம நடந்துருச்சு. அந்த கோல்டு திரும்ப வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, இந்த பொருள்லாம் வந்து எனக்கு வந்து நீங்க கொடுத்தது. நான் எந்த எஃபர்ட் போட்டு சம்பாதிக்கல, அம்மா அப்பா கொடுத்தது. ஆனா அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையை நான் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்னோட செயலை செஞ்சேன். ரூமு, வெளியில எல்லா இடமும் தேடினேன். ஆனா வயல் வரைக்கும் போனோம். அதுல விழுந்துருந்ததுன்னா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல, கோல்டு அந்த மண்ணுக்கே கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனசார அந்த சூழ்நிலை மனசார இறைவன்ட்ட அதை சொல்லிட்டு இருந்துட்டேன். ஆனாலும் மனம் வந்து திரும்ப 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 அந்த தாட் கொண்டு வந்துட்டு இருந்தது. சரி, நம்ம வேற வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தையல் வீடியோஸ் பார்த்து அதை மெஷர்மெண்ட் எடுத்து எழுதிக்கிட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பண்ணிட்டே இருந்தேன். அந்த தாட்ஸ் வரல. இப்போ லாஸ்ட்டாக குடம்பெல்லாம் சுட வச்சுட்டு சாதத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு படுக்க போவேல நான் அந்த நினப்பே இல்லை. கதவை சாத்தும் போது பார்க்குறேன், சிங்குக்கு பக்கத்தில் நிலவாசப்படிக்கிட்டு அந்த திருவாணி விழுந்து கிடந்தது. ஸோ அதை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோல்டை பற்றில ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தது. போயிட்டு அது திரும்ப கைக்கு கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. அந்த திருவாணி எடுத்து முத்தம் கொடுத்துட்டு குதிச்சிட்டேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, இறைவா நன்றி, இறைவா நன்றி. நான் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. எதுனாலும் ஓகேன்னு சொல்லி உங்கள்கிட்ட அக்செப்ட் கொடுத்துட்டேன். அந்த விஷயத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணங்களும் வராத அளவுக்கு நான் என்னை என்கேஜாக வச்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஸோ இந்த ஆனந்தத்தோடய இந்த மெசேஜை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வாய்ஸ் நோட் போடுறேன். தேங்க்யூ சார். என்னோட இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் நான் அன்லக்கி, ஐயோ போயிருச்சு, நீ எல்லாம் விடிய மாட்ட, உனக்கெல்லாம் தங்காது இப்படின்லாம் எனக்கு தோணாமல் ஓகே நடந்துருச்சு. இது வந்து இறைவன்ட்ட நான் கொடுத்துட்றேன். இதை நான் எஃபர்ட் போட்டு வாங்கல, எல்லாமே இறைவன் கொடுத்தது. ஓகே, எதுனாலும் ஓகே. நான் அதை அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிட்டு நான் இது பண்ணிட்டேன். நான் நினச்சி கூட பார்க்கல. கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் உங்கள் வீடியோஸ் பார்த்ததுனால வந்த மாற்றங்கள் தான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. மனசார உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் சரி, பெரிய விஷயங்கள்னாலும் சரி, அந்த நேரத்தில் மனம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த எண்ணங்களை சாட்சியா கவனிங்க. அப்படி சாட்சியா கவனிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை தத்துவம் உங்களை அற்புதமா வழி நடத்துங்கிறது தான் இந்த 2 உதாரணங்களும் நமக்கு வெளிப்படுத்துதுங்க. நான் உணர்ந்த இன்னொரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. சில மனிதர்கள் உங்களை வந்து புகழ்ந்து பேசுவாங்க, நீங்க இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்கள பாராட்டுவாங்க. அதையும் உள்வாங்கிறாதீங்க. அந்த ஓடையில போற தண்ணீரை கவனிக்கிற மாதிரி கவனிங்க. சில மனிதர்கள் உங்களை அதிகமா காயப்படுத்துவாங்க, உங்களை குறை சொல்லுவாங்க. அந்த நேரத்திலையும் அதை உள்வாங்கிடாதீங்க. ஓடையில போற தண்ணீரை கவனிக்கிற மாதிரி கவனிங்க. ஆனா எல்லா சிச்சுவேஷன்லயும் உங்களுக்குள்ள அந்த இறைவனை, அந்த இறை சக்தியை உணர்ந்துகிட்டே இருங்க. இந்த மாதிரி தன்மையில நீங்க வாழும்போது அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் இருக்கலாங்க. தயவு செய்து நம்பிக்கை இழந்துடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பல கதாபாத்திரங்கள் ஏதாவது நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மைண்ட் சேட்டரிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதை பின் தொடர்ந்து போயிடாதீங்க. ஈகோ மோட்ல உங்க வாழ்க்கையை வாழாதீங்க. இந்த மாதிரி தருணங்கள்ல காட் மோட்ல வாழுங்க. உங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிங்க. நீங்க வேற, அந்த எண்ணங்கள் வேறுங்கிற அந்த ஒரு புரிதலுக்குள்ள வாங்க. உங்க கவனத்தை இறைவன் மேல, நீங்க வணங்குற குரு மேல செலுத்துங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை பிரபஞ்சத்துக்கிட்ட அர்ப்பணிங்க, அந்த இறை சக்தி கிட்ட அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறத நீங்க கண்கூட பார்க்க முடியுங்க. இன்றோடு உன் சோதனை காலம் முடிய போகிறது. இனி நீ தொட்டது துளங்கும், நினைத்தது நடக்கும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.